கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல இந்த அனாயிண்டிங் செக்ஷன்ல மேலறை ஜெபக்குழுவோடு இணைந்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாம் அங்கங்கே கூடியிருக்கிற நாம் ஒருமனப்படுவோம். தேவ பிரசனம் ஆட்கொள்ளட்டும். தேவன் சர்வ வியாபியா இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் நானும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆவியும் உங்கள் இருதயம் கனெக்ட் ஆகும் பொழுது அந்த தேவ பிரசனமும் அவருடைய வார்த்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு மனமும் ஐக்கியம் இருந்தால் மாத்திர போதும். ஒருமனப்படும் பொழுது ஆவியானவர் பெந்தைக்கோஸ்து நாள் இறங்கும் பொழுது அங்கே ஒருமனப்பட்டவர்கள் மத்தியில் இறங்கினார். ஆகவே 2 பேரா இருந்தாலும் சரி, 3 பேரா இருந்தாலும் சரி, 300 பேரா இருந்தாலும் சரி, எங்கே அவங்களுடைய ஆவியும் இருதயம் ஒன்றிணைத்து ஒரு ஹாட்ஸ்பாட் போல கனெக்ட் ஆகுமோ அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கும். அங்க நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவ வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். ஆகவே இந்த தரிசனத்தை கூடியிருக்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு விசேஷ அபிஷேகத்தை கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாள்ல உம்முடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. உம்முடைய நதி எங்களுக்குள்ள ஒரு ஜீவ தண்ணீராக புறப்பட்டு, ஹல்லேலூயா, ஆவியானவர் ஜீவ தண்ணீராக புறப்பட்டு, தேங்க்யூ, எங்கள் மத்தியில பாயும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. ஏதேன் தோட்டத்துல பாய்ந்தவர், ஹல்லேலூயா, இந்த நாள்ல உம்முடைய சரீரமாகிய சபை, ஹல்லேலூயா, சபையில பாய்ந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வற்றாத நீரூற்றை போல இருப்பாயின்னு சொன்னவர், நீர் பாய்ச்சலான தோட்டம் போல வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமாகிய சபை ரத்தத்தினால விலக்கரையும் கொடுத்து மீட்டுக் கொள்ளப்பட்ட சபை. ஹல்லேலூயா. இந்த சபை ஏதேனை போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் எருசலேமாக இருக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி அப்பா. இந்த நேரம் உடைய பிரசன்னத்தை கடந்து அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு ஜீவ நதி, ஒரு தேவ நதியாக பாய்ந்து நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. நம்முடைய உள்ளத்தை நம்முடைய ஆவியை நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகள் வெல்லகட்டும். தேங்க்யூ அப்பா. சோர்வுகள் நீங்கி போகட்டும். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதலின் நதியாக கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லி அனுப்புனது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் ஜனங்களை நான் திடப்படுத்த போகிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு என் ஜனங்களை ஆறுதல் படுத்த போகிறேன். தேங்க்யூ. என் ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் பலவிதமான வேதனையில இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை நான் என்னுடைய நதியை அனுப்பி, ஹல்லேலூயா, ஜீவ தண்ணீர்னால ஆறுதல் செய்ய போறேனே கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கூடையில கலந்து கொண்டிருக்கிறவர்கள், ஹல்லேலூயா, இந்த 1 மணி நேர ஜெபத்துல, ஹல்லேலூயா, ஒரு பெரிய ஒரு மாற்றம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. திரும்பவும் தந்து, ஹல்லேலூயா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேங்க்யூ. ரபா ஹசந்தமா ஹசே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி, ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளையை திடப்படுத்த போறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவராவது கவலையோட இருக்கக்கூடாது. தேங்க்யூ. ஒருவராவது கண்ணீர் விடக்கூடாது. தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஜீவ நதி, ஹல்லேலூயா, பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, பாய்ந்து நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. ராகம்மா ஹந்தலி மா சதுலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முகத்திலிருந்து வருகிற கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தண்ணீர் வரும் பொழுது, ஹல்லேலூயா, சகலவித ஆறுதலினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. சகலவிதமான ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. சபையை போஷிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். ரபுலி ஹெந்தல மாந்தலரா. ஹல்லேலூயா.
சோர்ந்து போயிருக்கிற சபையை திடப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. விசேஷமுடைய நதி எல்லாரையும் நிரப்பட்ட ஒருவராது. ஹல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்படி ஒப்பற்ற நதியை அனுப்பி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கிருபை 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 நிரப்பட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நதி இறங்கி ஹல்லேலூயா உள்ளேயும் பாயட்டும். ஹல்லேலூயா. அவைகள் பாய்கிற நதியாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து புறப்படுகிற நதியானது. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து புறப்படுகிற நதியானது. ஹல்லேலூயா. அது பாயட்டும், அவனுடைய உள்ளத்துல பாயட்டும், அவனுடைய இருதயத்துல பாயட்டும். தேங்க்யூ. குடும்பத்துல பாயட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கையில பாயட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், ஹல்லேலூயா. அந்த நதியில கனெக்ட் ஆங்க. ஹல்லேலூயா. கனெக்ட் ஆங்க. தேங்க்யூ. யார் யார் கனெக்ட்ல இருக்கீங்களோ ஹல்லேலூயா, எல்லாருக்கும் அந்த நதி நிரப்பும். ஹல்லேலூயா. ஒரு நதி நிரப்பும் பொழுது ஹல்லேலூயா ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா கிருபைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசும் புல்லை போல தலைப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த நதி போகும் இடம்லாம் பசும் புல்லை போல தலைப்பார்கள். ஹல்லேலூயா. காஞ்சி போயிருக்கிற நிலைமைகள் மாறும். தேங்க்யூ. ஹல்லேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டம் போல மாறும். ஹல்லேலூயா. அதுதான் அந்த தேவ நதி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆவியானவர் ஜீவ தண்ணீராக எல்லாரையும் நிரப்பும் ஆண்டவர், எல்லாரையும் நிரப்பு. யாருடைய வாழ்க்கையெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறதோ எல்லாவற்றையும் நீங்க நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்கள் மத்தியில நீங்க இறங்குங்க. இந்த வார்த்தையை என்னோட எங்களுக்கு பேசுங்க. ஒவ்வொரு திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய பரிசுத்த ஆவியான கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க மறைத்து, எங்க எல்லாரையும் மறைத்து நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. இன்றைய நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சமும் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே பின்னணியம், இது சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பின்னணி என்னவென்றால், அந்த நாட்களிலே மாம்சத்தில இயேசு கிறிஸ்து இருக்கும் நாட்கள், அந்த முதல் நூற்றாண்டு நாட்கள் மிகவும் உபத்திரவத்தின் நாட்கள். தானியேல் அந்த நாட்களை குறித்து சொல்லும் பொழுது 4வது ஒரு ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ரோம சாம்ராஜ்யம், இருப்பு பறக்குள்ள ராஜ்யத்தினால் வந்த போராட்டங்கள். யோவான் ஸ்நானன் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். காரணம் என்ன? அந்த ராஜ்யத்தினுடைய கொடுங்கோல் ஆட்சிகள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவரை அடித்து அவரை கொலை செய்தார்கள், மரத்திலே தூக்கினார்கள், அவரை கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் அந்த நாட்கள்ல இரத்த சாட்சிகளின் நாட்கள், அநேக சேவான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். மகா உபத்திரவத்தின் நாட்கள் அந்த நாட்கள். அந்த நாட்களில் பின்னணியத்திலே கிட்டத்தட்ட கிபி 70க்கு மேலே சூழ்நிலையானது மிகுந்த மோசமாய் மாறினது. எருசலேம் தேவாலயம் தீக்கரையாக்கப்பட்டு அவை எரிந்து கொண்டிருந்தது. மாம்சத்தில போராட்டங்கள், சபைகள்ல பயங்கர போராட்டம், ஒரு இருண்ட காலம். அந்த நாட்கள்ல யோவான் பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டு மிகுந்த வேதனையில தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். ஒரு நதி புறப்படுகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில மாம்சீக தளத்துல போராட்டத்தோடு இருந்திருக்கலாம். விசுவாசத்திற்காக பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். நல்லா இருந்தவர்கள் திடீர்னு நம்மளை பழித்து பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கலாம். காரணமில்லாத சில காயங்கள், காரணமில்லாத சில போராட்டங்கள்
நம்முடைய மாம்சீக தளத்திலே நம்முடைய மனதை உடைத்து விட்டிருக்கலாம். அந்த நாட்கள்ல எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் அழுதார்கள். ஓ தேவனுடைய ஆலயம் எரிக்கப்படுகிறது, சிலுவை நாட்கள் தொடங்கி விட்டுகிறது, சிலுவையை சுமந்து கொடுக்கிறோமே கண்ணீர் விட்டார்கள். அநேக ரத்த சாட்சியா மறித்துக் கொண்டிருந்தார்கள். பயங்கர முகபத்திரமான நாட்கள். அதோடைய பின்னணியும் தான், அதோடைய அடையாளத்துவமாக இங்க சொல்லப்படுகிறது. இந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட மாம்சீக தலம் இடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் தேவன் ஒரு எருசலேமை காட்டினார். அது என்ன எருசலேம்? அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பளிங்கு கொப்பான சுத்தமான ஒரு நகரம். தேவன் ஒரு நகரத்தை காட்டினாராம். பிள்ளைகளே, மாம்சத்துல நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மையான போராட்டம் அல்ல, அது உண்மையான பிரச்சனை அல்ல. தேவன் நான் உங்களுக்காக ஒரு எருசலேம் வைத்திருக்கிறேன். இந்த எருசலேமை பாருங்கள். இது ஆவிக்கேற்ற எருசலேமா இருக்கிறது, அலங்கரிக்கப்பட்ட எருசலேமா இருக்கிறது. இந்த எருசலேமை யாரும் அழிக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு நிலையான எருசலேம் என்று சொல்லி ஜனங்களை தேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு மாம்ச விசுவாசத்துக்கு விரோதமாக சில காரியங்களால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லு, அது உண்மையான பிரச்சனை அல்ல மகளே. அது உண்மையான காண்கின்ற தளத்துல நீ சந்திக்கிற போராட்டங்கள் உண்மையானது அல்ல. உனக்கு ஒரு சமாதான வழியை, உனக்கு ஒரு பிரச்சனைக்கான முடிவை, உனக்கு பதிலை வைத்திருக்கிற ஒரு வழியை நான் உனக்கு காட்டுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இங்க வேதத்துல வாசிக்கிறோம், தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள நதி எங்கிருந்து புறப்படுகிறதா? தேவனும் ஆட்டுக்குட்டியானவர். தேவன் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மூணாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக செயல்பட்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தேவாதி தேவன் சிங்காசனத்தை உட்கார்ந்திருக்கிறார். அவர் பக்கத்துல ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்து இருக்கிறாராம். ஏன் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்படுகிறது? இவர் வெறும் ஆட்டுக்குட்டியானவர் இல்ல. இந்த வெளிப்படுத்தல் படிக்கும் பொழுது அவர் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானவராக. சபை உபத்திரவத்தில் இருந்தது. சபை தேவ ஜனம் அழுது கொண்டிருந்தார்கள். தேவ ஜனம் வேதனையோடு இருந்தார்கள். தேவ ஜனம் காயப்பட்டிருந்தார்கள். தேவ ஜனம் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தார்கள். உபத்திரவத்தை சகித்துக் கொண்டிருந்தார்கள். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக, இயேசுக்காக, அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக. என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் இருப்பேன் இயேசு சொன்னார். என் நிமித்தம் நீங்க துன்பப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாம இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் கவலையோடு இருக்கீர்கள்? உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாத கணவர் மூலமா வருகிற எதிர்ப்புகள், ரட்சிக்கப்படாத ஜனங்களால வருகிற பிள்ளைகளால் வருகிற போராட்டங்கள், நன்மை பாவியான மனுஷன் மிகுந்த நன்மை கெடுக்கிறான்னு சொல்லி நம்முடைய நன்மையை கெடுக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பல போராட்டத்துல கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஜீவ தண்ணீராக உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, சுத்தமான ஜீவ தண்ணீரை உனக்கு நான் அனுப்புகிறேன். இந்த தண்ணீர் வரும்போது என்ன நடக்குது? இது ஆட்டுக்குட்டியானத்திலிருந்து புறப்படுகிறது. ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியான உபத்திரவத்தில் இருக்கிற சபையை திடப்படுத்த நோக்கத்தோடு எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல இந்த வார்த்தையான நமக்கு இன்றைக்கு ஜீவனுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் நானும் ஒரு விதத்துல உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவின் நாம நன்மை செய்து பாட அனுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நல்ல காரியம் தான் செஞ்சேன், ஆனா என்னை பழித்து பேசுகிறார்கள். நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தேன், எத்தனையோ பேருக்கு எனக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு ஓடியோடு உதவி செஞ்சேன். பாஸ்டர், நான் எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சேன், அவர் என்னை மறந்து விட்டார்கள், அவர்கள் என்னை பழித்து பேச விட்டார்கள். எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்லை, ஆனா எனக்கு உபத்திரமாய் மாறி போயிட்டாங்க. எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? இது ஒரு சிலுவை, இது ஒரு சிலுவை, இது ஒரு சிலுவை. ஆண்டவர் சொல்லுவார், சிலுவையை சுமக்கிற தேவச்சனமே, உன்னை நான் ஆறுதல் படுத்தட்டும். அல்லேலூயா. நான் உன்னை ஆறுதல் படுத்தட்டும். என்னுடைய நதியை உனக்கு அனுப்புகிறேன், உன் காயங்களை எல்லாம் மாற்றுகிறேன். இனி வேதனையோடு இருக்க மாட்டாய். அல்லேலூயா. உன் முகத்திலிருந்து வழி கண்ணீரை யாவை நான் துடைப்பேன். இந்த நதி அதுதான் செய்கிறது. இந்த நதி புறப்படும் என்றால் தேங்க்யூ அப்பா, வேதனை இருக்காது. அல்லேலூயா. இந்த நதி உங்க வாழ்க்கையில பாயும் பொழுது ஒரு சொட்டு கண்ணீரும் இருக்காது, எல்லாம் துடைக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுமா? அல்லேலூயா. எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும் நாட்கள் வந்திருக்கிறது. ஆமென். இந்த நதி வந்துச்சு என்றால் உங்க முகத்துல இருக்கிற கண்ணீர் வரவே வராது, அது எல்லாம் துடைக்கப்படும். எல்லாம் முகத்திலிருந்து வடிகிற கண்ணீர் யாவையும் என்ன சூழ்நிலையில அழுது கொண்டிருக்கலாம்,
இந்த மாலை வேலை, இந்த மதிய வேலையில என்ன சூழ்நிலையாலும் தனித்து அழுது கொண்டிருக்கலாம். தேவ சனமே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியான உங்களை நிரப்புவார். அந்த கண்ணீர் ஓடி போயிடும். அவருடைய நதி உங்களுக்குள்ள பாயும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அவர் தாங்க கண்ணீரை துடைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷருடைய வார்த்தையோ, எந்த போதகரின் வார்த்தையோ, எந்த சொந்த பந்தத்தின் வார்த்தையோ உங்களை ஆறுதல் படுத்தாது. அது தேவனுக்கு தெரியும். நானே என் பிள்ளைகளை திடப்படுத்துகிறேன். நானே இறங்கி போய் என் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறேன். நானே என் பிள்ளைகளுடைய முகத்தை துடைக்கிறேன், கண்ணீரை துடைக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம். ஆவியானவர் உங்களை கண்ணீரை துடைப்பா. இந்த தண்ணீர் உங்களை துடைக்க போதிப்போ. வேதத்துல வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவர் திருந்து புறகிற சிங்காசனந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்தின் வீதி, இதுதான் இந்த நகரம். இது எருசலேம் நகரம். ஆனா மாம்சிக தளத்துல எருசலேம் நகரம் எப்படி இருக்குது? எரிந்து கொண்டிருக்கு. பயங்கர போராட்டம். யார் எங்களை அசைக்க முடியும்னு பயங்கரம் வீராப்பு பேசுகிற ராஜ்யங்கள். அந்த நாட்கள் உள்ள ராஜ்ய ரோம சாம்ராஜ்யம் நெஞ்ச தட்டிக்கிட்டு மகா பாபிலோன் போல எங்களுக்கு விரோதமா இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு நெஞ்ச நிமித்தி பேசி கொண்டு ராஜ்யம். நேபுகாத் நேச்சாரை போல இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொன்னான். தேவன் என்ன செய்யலாம்? இந்த மரத்தை வெட்டி போடுங்கள். ஹல்லேலூயா. இந்த மரத்தை வெட்டி போடுங்கள். இது தேவனுக்கு முன்பாக பெருமையா பேசுது. தேவன் வெட்டி போட்டார். தானியேலை கொண்டு வெட்டி போட்டார். அதே போலதான் இந்த வெளிப்படுத்த விஷயத்துல படிக்கும் பொழுது இந்த 1ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி நகரம் எரிந்து கொண்டிருந்தது மாம்சிக தளத்துல. ஆனா ஆண்டவர் அதை பார்க்காத மகளே, உனக்குள்ள ஆவிக்கேற்ற ஒரு மாளிகை, ஒரு நகரம் உனக்காக இருக்கிறது. அது சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இந்த மாம்சிக தளத்துல நீ பாடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரமாகிய உயிர்த்தெழுதலின் சரீரத்தை உனக்கு நான் தருவேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் சரீரத்தை உனக்கு தருவேன். இந்த மாம்சிக தளத்துல நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த மாம்சிக தளத்துல எவ்வளவோ போராட்டங்கள் உன் தளத்துல இருக்கலாம். இந்த சரீரமாய கூட்டுல எவ்வளவோ பாடுகளையும் போராட்டங்களையும் தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, அது மாம்சீக தளத்தில் உள்ள எருசலேம். அதை குறித்து கவலைப்பட, அதுல போராட்டம் இருக்கட்டும். ஆனா உன் தேவனாய் கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற ஒரு ஒரு எருசலேமை உனக்காக வெளியே கொண்டு வரேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இங்க இதே வெளிப்படுத்த விஷயம் 21 வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானம் முந்தின பூமி ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. புதிய எருசலேம். ஆமென். இந்த நாள்ல நீங்கள் நானும் பழைய மாம்சிக தளத்துல பாக்குற காரியங்கள்னால சோர்ந்து போய், ஐயோ இந்த காலம் எப்படா என் காலம் முடியும், எப்படா எனக்கு ஒரு நேரம் வரும். அப்போ அதாவது தீர்க்க தரிசியாகிய எலியாவை போல கலங்கி கொண்டு போதும் கர்த்தாவே என்று சொல்லி கண்ணீர் விட்டு கொண்டு, போதும் கர்த்தாவே, நான் வாழ்வது பிடிக்கல, நான் பிதாக்களை பார்க்கிலும் பரிசுத்தவான் அல்ல, சுத்தவான் அல்ல என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என்று சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லிக் கொண்டு, தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எனக்காக நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. இன்னும் நீ எனக்காக முடிக்க வேண்டிய காரியம் இருக்குது. ராபா லா ஷந்து ரமா ஹசேத லராபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுதான் சொல்றாரு. நீ போதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற அல்லவா, கர்த்தர் சொல்லுகிறா, இல்ல நீ தொடங்க வேண்டி இருக்கிறது, நீ பிரயாணப்பட வேண்டி இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய காரியம் எனக்கா இருக்குன்னு கர்த்தர் திருவிழம் பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அநேக நேரம் நாம் சோர்ந்து போய் எலியாவை போல படுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சூறை செடியின் அனுபவம் போல ஏதோ ஸ்டாப் ஆயிடுறோம், அப்படியே மறைந்து கொள்கிறோம். தேங்க்யூ. ஹைடிங் பிளேசஸ் சொல்லுவாங்க. அப்படியே மறைத்து கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போயிடுறோம். சூழ்நிலையை உருவாக்கி கொள்கிறோம் நமக்கு நாமே. பேர் சபால ஒரு வேலைக்காரன் நிறுத்தி அவன் போய் கொஞ்ச தூரம் 3-4 பிரயாணத்துல போய் எலியா படுத்து கொண்டான். சூறை செடி. அந்த சூறை செடி என்னன்னு தெரியுமா? அது ஸ்லோ பாய்சன் செடி. உங்க சுவாசத்தை அப்படியே உரியிற செடி. அதனாலதான் அவன் தற்கொலைக்கு போயிட்டான். கிட்டத்தட்ட வேதத்துல அவன் தற்கொலை மாதிரிதான். அப்படியே போறது, உயிர் போகட்டும், மெதுவா போகட்டும்,
அப்படியே விடுறது, வாழ்க்கையை விட்டுட்டு போயிடுவான். இனி என்ன நடந்தா நமக்கு என்ன, நம்ம வாட்டு இருப்போம், கஞ்சியை குடிப்போம், சாப்பிடுவோம், தூங்குவோம், அப்படியே போவோம். எலியாவை போல நேரத்துல சோர்ந்து போயிடுறான். யாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்ய போறோம்? இன்னைக்கு ஆண்டவர் தட்டுனார், எலியாவை தட்டுனார். எந்திரி, தூதனை அனுப்பி எழுப்பு, எந்திரி, நான் உனக்கு ஒரு போதனை தரேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு பலனை தரேன், நான் உனக்கு ஒரு தண்ணீரை தரேன், இந்த தண்ணீரை குடி. ஹல்லேலூயா. நீ இன்னும் ஓடுவாய். ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் செய்கிறார். இன்னும் தன்னுடைய தண்ணீரை இப்ப அனுப்ப போறார். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் உங்க மேல இறங்கும் பொழுது ஒரு புது பலன், புதிய தரிசனம், புதிய கிருபைகள் உங்க மேல இறங்கும். நீங்கள் இன்னும் ஓடுவீர்கள் தேவனுக்கு. செய்ய வேண்டிய மிஷன்ஸ் அண்ட் திட்டங்களை கர்த்தர் சொல்லுவா. எலியா நினைச்சார், இதோட போறேன்னு. நீ சாகவா போற, நீ சாகாமே உயிரோடே என்கிட்ட வர போறேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. எலியா சாகவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே சுழற்காட்டுல உயிரோட போனார். சாகணும்னு சொன்ன அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஐயா போதும் ஐயா, என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி அங்கலாய்ப்பு இருக்கிறீங்களா? கர்த்தர் புதிய வானம், புதிய பூமியாக உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. முந்தினவைகள் ஒளிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினால். முந்தின போராட்டங்கள் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். முந்தின பிரச்சனைகள் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். காண்கின்ற போராட்டங்கள் மறைந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால். புதிய வானமாக உங்க வாழ்க்கை மாறட்டும், புதிய பூமியாக உங்க வாழ்க்கை மாறட்டும். புதிய சிருஷ்டியாக நீங்க மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவில் எல்லாம் ஒளிந்து போயிட, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் புதிதாக்குறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஆமென். இதுதான் நமக்கு நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கை என்ன? என் தேவன் புதிதாக்குறவன். பழைய பிரச்சனைகள், பழைய சோர்வுகள், பழைய பலவீனங்கள், பார்த்து சில காரியங்களால சோர்ந்து போன காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் புதிதாக்க போகிறார். ஆமென். புதிதாக்க போகிறார். உங்க கண்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்க இருதயம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆவியான இன்னைக்கு தெளிவா அனுப்புனதெல்லாம் திடப்படுத்து, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சரி, அப்ப இங்க என்ன நடக்கிறது? புதிய இந்த நகரத்தின் மத்தியிலும் நதியின் இக்கரையிலும் 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம் இருந்தது. இது தோட்டத்தை எனக்கு ஞாபகப்படுத்துது. இது ஏதேன் தோட்டத்தை ஞாபகப்படுத்துது. தேவன் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். தோட்டத்துல சகல விதமான கனி ஜீவ விருட்சத்தின் மரத்தையும் வச்சார். இந்த கனிகளை சாப்பிடு, தோட்டத்துல எல்லா கனிகளையும் சாப்பிடு, ஆனா ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிட, நன்மை தீமை அறியத்தக்க நல்லது எது கெட்டது எது என்ற அறிவு மாத்திரம் உனக்கு வேண்டாம். ஜீவ விருட்சம் கனியை அடையாளத்துவம் என்ன? சத்திய ஆவியானவர். ஹல்லேலூயா. சத்தியத்தை கொடுக்கிற மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடு. சத்திய வார்த்தையை மாத்திரம் சாப்பிடு. தேவ வசனமாகிய சத்தியத்தை மாத்திரம் சாப்பிடு. இந்த வசனத்தை நீ சாப்பிடுவாய் என்றால், சத்தியத்திலே நீ நிலைப்பாய் என்றால் உனக்கு ஒரு கேடும் வராது. ஹல்லேலூயா. சத்தியத்தை மாத்திரம் நிற்கும் பொழுது, நாம் சத்தியத்தில் நிற்கும் பொழுது, அந்த மரத்தின் கனியை சாப்பிடும் பொழுது, தேவ வசனமாகிய மரத்தின் கனியை சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகும். ஆமென். அவருடைய வார்த்தை ஆவியாம எப்படி இருக்குது? ஜீவனுமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியாம் ஜீவனாம. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடு. உலகத்துல நன்மை எது தீமை எது உலகம் கடந்து கிடக்கிறது. நன்மையும் தீமையும் கலந்த அந்த உலகம் அந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடாது. உலகத்தின் கனியை சாப்பிடாது. உலகத்தில் சத்தியத்தை சாப்பிடாது. உலகத்துல சத்தியம் இல்லை. அங்கு உலகத்துல நன்மையை தீமை அறிவுதான் இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்குமோ சத்திய வார்த்தைகள் வேண்டும், சத்திய வசனங்கள் வேண்டும். அவர் ஜீவ வசனங்கள், ஜீவ வாக்கியங்கள், இதுதான் நமக்கு வேண்டும். இதில் நிலைத்திருப்போமாக. ஹல்லேலூயா. இதை கவனிக்கும்படியா கர்த்தருடைய ஆவி அன்னைக்கு நம்மகிட்ட பேசுகிறார். வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம், சுகமளிக்கிற வார்த்தைகள் எடுப்போம். அதுதான் கனி. அந்த கனியை சாப்பிடும் பொழுது, வசனமாகிய கனிகளை சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீவன் உண்டாகிறது. இதை நாம் சாப்பிட நம்முடைய உள்ளம் பூரிப்பாக்குறது. இந்த வார்த்தைகள் சத்தியங்கள் உள்ள இறங்கும் பொழுது ஜீவன் உண்டாகிறது. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்கு உங்களை நடத்துவார். பிசாசானவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். அவன்கிட்ட சத்தியம் இல்லாதபடியால் அவன் சொந்தத்திலிருந்து பேசுவான், சொந்தமா பேசுவான், மனசுல பேசுவான். ஏவாள்கிட்ட பேசினான், சொந்த கதைகளை பேசினான், சொந்தமாக தன்னுடைய உபதேசத்தை பேசினான்.
அதற்கு ஏவாள் செவி கொடுத்த பொழுது முழு உலகமும் விழுந்து போனது. சாபம் வந்தது, பாவம் வந்தது, வியாதி வந்தது. ஒரு மனுஷனை கீழ்ப்படியாமல் முழு உலகமும் சபிக்கப்பட்டது. முழு உலகம் இருளுக்குள்ளான இருளின் பிள்ளைகளாய் மாறி போனோம். தேவ கோபாக்கினி பிள்ளைகளாய் மாறி போனோம். இதுதான் நடந்தது. 2ஆம் ஆதாமை இயேசுவை தேவன் அனுப்பினார். அவரை கீழ்ப்படிதல்னாலே நாம் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா. மீண்டும் தோட்டத்துக்குள் கத்தை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. சொல்லுமா ஹல்லேலூயா. மீண்டும் குடும்பத்துக்குள் வந்து நிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே ஆதாம் தேவனை விட்டு துரத்தப்பட்டானோ, இன்னைக்கு கிறிஸ்து இயேசு 2ஆம் ஆதாம்னால ஆதாமுடைய முழு சன்னதியும் தேவனுக்குள் திருப்பப்பட்டிருக்கிறது. மீண்டும் தோட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அங்க வேதம் சொல்லுகிறது, இந்த 3ஆம் வசனத்துல 22:3, இனி ஒரு சாபம் இராது. இனி ஒரு சாபம் இராது. ஏன் இந்த சாபம் எங்க வந்தது? ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையாலே முழு உலகம் பாவிகள் ஆக்கப்பட்டது. பாவத்து நிமித்தம் சாபம் தலையில ஏறிக்கொண்டது. சாபத்து நிமித்தம் வியாதி மேல ஏறிக்கொண்டது. எல்லாத்துக்கும் மேல சாத்தானுடைய அதிகாரம் மேல ஏறி வந்தது. இன்னைக்கு இயேசு நமக்கு சபையை பரிசுத்தப்படுத்தி அதை மீண்டும் 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை கழுவி நம்மளை நீதிமான ஆக்கினார். ஹல்லேலூயா. நம்மளை பரிசுத்தவான்கள் ஆக்கினார். ஆமே. அவருடைய ரத்தத்தினால நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். மீட்கப்பட்டவர்களாக மாறினோம். மீட்டெடுத்து திரும்பவும் எங்க இருந்து துரத்தினமோ, எந்த தேவ பிரசனத்திலிருந்து ஓடி போனோமோ, மீண்டும் ஆவியானவர் அந்த தோட்டத்திலேயே வைத்து அந்த தேவ பிரசனத்திலே நம்மளை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி ஒரு சாபம் வராது. இனி சாபம் இல்லை, இனி பாவமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை, இனி அலறுதலும் இல்லை, இனி வருத்தமும் இல்லை. அந்த தோட்டத்துல தேவன் அன்புனால் நிரப்பினார். கிறிஸ்துக்குள்ளாக மீட்கப்பட்டிருக்கிறோம். ஜீவ தண்ணீர்னால மீட்கப்பட்டிருக்கிறோம். இனி உங்களுக்கு கண்ணீரும் இல்லை, ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அதுல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைகிற ஜீவ தண்ணீரை கொடுக்கிற அந்த இலைகள் எல்லாம் ஆரோக்கியம் உள்ளவைகளாம். தேவன் எவ்வளவாய் நமக்கு கிரியை செய்கிறார். தேவன் எவ்வளவாய் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய தோட்டத்துல இருக்கிறோம். தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறோம். தேங்க்யூ. ஆவியானுடைய ஐக்கியத்துல இருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்துல இருக்கிறோம். மறந்து போக வேண்டாம். பிசாசின் பொய்களை கலந்து எறிவோம். உலகத்தின் போதையிலிருந்து வெளியே வருவோம். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து வருகிற எல்லா உபதேசத்தை வெளியே தள்ளுவோம். இல்லை, உம்முடைய சத்திய ஆவியான எனக்கு சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். அவருடைய ஜீவ தண்ணீர் எனக்குள்ள இருக்கிறது. அவர் ஜீவ தண்ணீரா என் வாழ்க்கையில பாய போகிறார். இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி கண்ணீரும் இல்லை. சொல்லுவோமா? ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஒரு வெளியேறப்பட்ட பிரசனை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். வெளியேறப்பட்ட தேவ பிரசனை நம்மளை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி. அந்த ஜீவ தண்ணீர் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு கண்ணீர் யாவையும் துடைப்பாராக. இன்னைக்கு கண்ணீர் யாவையும் துடைப்பீராக. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் முகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. தேங்க்யூ. சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறார். அவர் ஜீவ தண்ணீரா பாய்கிறார். உங்க வாழ்க்கையில பாய்வாராக. தேங்க்யூ 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 தேங்க்யூ. பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி 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 க்ளோரி. ஐக்கியம், தேவனுடைய ஐக்கியம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடு இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் அவருடைய குமாரனாய் கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய வீட்டா. நீங்கள் தேவனுக்குள் இருக்கிறீர்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா விதமான அழுகைகளும் கூக்குரலும் நம்மளை விட்டு நீங்கி போவதாக, உங்களை விட்டு நீங்கி போவதாக ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவருடைய அன்பு உங்களை நிரப்பட்டும். ஒரு ஜீவ தண்ணீர் உங்களை பாயட்டும். சுத்தமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர் நமக்குள்ள பாயட்டும். அந்த தண்ணீர் நமக்குள்ள பாயட்டும். ஹல்லேலூயா. எல்லா வறுமைகள் மாறட்டும். எல்லா குறைவுகள் மாறட்டும். எல்லா தரித்திரங்கள் மாறட்டும். இயேசுவின் தண்ணீர்
கிறிஸ்துவின் தண்ணீர், ஆவியானவர் கொடுக்கிற தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ள இறங்கட்டும், இறங்கட்டும். வெறும் குழியா இருக்கிற வாழ்க்கை நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெறுமையா இருக்கிற வாழ்க்கைகள், தரித்திரங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தண்ணீர் ஹல்லேலூயா நிறைவை கட்டளையிடட்டும், நிறைவான தண்ணீராய் மாறட்டும். 6 கற்சாடிகள் திராட்சரசமாய் மாறினது போல உங்க வாழ்க்கை திராட்சரசமாய் மாறுவதாக. தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினது போல் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினது அது கிறிஸ்துவின் தண்ணீர் உங்க வாழ்க்கையிலும், உங்க வாழ்க்கையிலும். தேங்க்யூ, தேங்க்யூ. வெறுமைகள் மாறுவதாக, வெறுமையான இருதயம் மாறுவதாக, கலங்கி கொண்டிருக்கிற இருதயம் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிங்க, எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இந்த தண்ணீர் உங்களை பாயட்டும், ஒரு சுகமளிக்கிற தண்ணீர் பாயட்டும். இந்த இலைகள் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆவியானுடைய தண்ணீர் உங்களுக்குள்ள இறங்கும் என்றால் சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்க முடியாது, ஒரு நோய் இருக்க முடியாது. எல்லாம் வெளியேறட்டும், வெளியேறட்டும். தேங்க்யூ. ஜீவ தண்ணீர் இங்கே இருக்கிறது, ஜீவ தண்ணீர் நம்ம இடத்துல பாய்கிறது. இந்த தண்ணீர் வரும் பொழுது இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. அதனுடைய இலைகள் ஆரோக்கியமானவைகள், உம்முடைய வசனம் ஆரோக்கியமானவைகள். இந்த வசனம், இந்த வசனம் ஆரோக்கியத்தை தரும். இந்த வசனம் ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். ஜீவ வசனங்கள், தேவனுடைய வசனங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். திரும்புவோம், வேத வார்த்தைக்கு திரும்புவோம், தேவ வசனத்துக்கு திரும்புவோம், வார்த்தைகளை வாசிப்போம். ராபாலா சந்தரா பாலா ராபாலா வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ரேகாபா லாந்தூராபா அறிக்கை செய்து சுகத்தை பெற்றுக்கொள் மகளே. ரேகாபா லோகா மாந்தராபா உன் சுகமளிக்கிற வார்த்தைகள் எடுத்து பேசு மகளே. லீகாபா தாராபா ரேகாபா நீ பேசு, உனக்கு சுகத்தை ஆண்டு தருகிறார். ரேகாபாலா மெடிக்கல்னால் முடியாது, தேவனால் முடியும். ரீவன் லமா தரபா மெடிக்கல் டாக்டரால் முடியாதவைகள். ராகுலாபா நம்முடைய பரிகாரி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, நம்முடைய பரிகாரி இருக்கிறாரே. ஹல்லேலூயா, நானே உன் பரிகாரி. இந்த வார்த்தையோட வருகிறேன் உனக்கு மகளே. இந்த வசனத்தை பேசு, சுகத்தை பெற்றுக்கொள். அடிக்கடி அறிக்கை செய். ரீகா பாலு கமா தராபாலா ரிகா லமோ ஷவலரா உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள், உன் சுகத்தை நீ பெற்றுக்கொள். உனக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள். கர்த்தர் இறங்குகிறார், கர்த்தர் இறங்குகிறார். ஹீலிங் நடக்குது, ஹீலிங் நடக்குது. ஹல்லேலூயா. சரீரத்தை செக் பண்ணி பாருங்க, சரீரத்தை செக் பண்ணி பாருங்க, அவைகளை செக் பண்ணி பாருங்க. ஷாபாரா செய்ய முடியாது செஞ்சு பாருங்க. ரபோலே ஷபாரா சபோலே ஷான்சாலரா ஜீவ தண்ணீர் இங்க இருக்கிறது. உன் பிரச்சனை எங்கே? ஆலே ஜீவ தண்ணீர் இங்கே. ராகோலா மா தராபா சபோ ரிஹே சதல ராகத ராகத ரபாபா மகிமை இறங்குது, மகிமை இறங்குது. ஜீவ தண்ணீர் பாயட்டும், ஜீவ தண்ணீர் பாயட்டும். சுத்தமான நதி உங்களை நிரப்பட்டு 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 நிரப்பட்டு. நீங்கள் நானும் அறிய வேண்டியது தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் போதும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் போதும். கேளுங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள், கேளுங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆரோக்கியம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது, பலவீனம் நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தினால். ரபோலா பூத ரப ஷப லகதர ஆட்டுக்குட்டியான ஒருத்தன் வருகிற தண்ணி, சபையை பாய்கிற தண்ணி, தம்முடைய சரீரத்துல பாய்கிற தண்ணி, கிறிஸ்துவின் தண்ணி. ரபு லெஹே மஹந்த ரபால ரபால பாதர பாலத ரகத லகத. க்ளோரி க்ளோரி க்ளோரி. நிரப்பட்ட 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 நிரப்பட்ட. தாகம் தீக்கிற, தாகம் தீக்கிற, தாகம் தீக்கிற, தாகம் தீக்கிற, தாகம் தீக்கிற. நிரப்புக 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 நிரப்புக. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவதில் கதறுகிற ஆத்துமாக்களை நிரப்புகிறார். தாகம் தீர்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரை குடி மகளே, இந்த தண்ணீரை குடி. ஷகா பரா கதா இந்த ஜீவ தண்ணீரை குடி. ஷபாரா கபாபா ரபாபா ஷபாலா ஆவியானவர் உனக்கு ஜீவ தண்ணீராக நிரப்புகிற 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 நிரப்புகிற. ஹல்லேலூயா. அபிஷேகம் ஹல்லேலூயா. நிரப்புகிறது நிரப்புகிற 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 நிரப்புகிற. ஷபாபா ஷபாபா ரகபால ஷாகரல ஜோமல அரமி ஜோமல அரமி ஷபாபா ரபோலே ஷபதுரு சகலக தீரபா லதுர பால பூதரபா ரகுலோ மாஷன் ஹரமா. கண்ணீரை தொடைக்கிறவர் தொடைக்கிற ஜீவ தண்ணீர் தொடைக்குது, கண்ணீரை தொடைக்குது தொடைக்குது. போராட்டம் மாறுகிறது,
ஓ, நீ வெளியே பார்க்கிறவை உண்மை அல்ல. ஷபாமா. உன் மாம்ச தலைத்துல பார்க்கிற பிரச்சனைகள் உண்மை அல்ல. ஷபாமா. ரகோபா ஷாந்தலா. ஆவியில பார்க்கிற பதிலே உண்மையானவைகள். லிகோமா ஷாந்தலா. கர்த்தர் கொடுக்கிற வெளிப்பாடே உண்மையானவைகள். ரிமாமா ஷாபா. அதுதான் ஜெயிக்கும். ரகோபா. தேவனுடைய வார்த்தை தான் ஜெயிக்கும். ஷபாபா பாபா. ஷபாபா ஷபாலா ஷாந்தலா. ஆவியானவர் ஜெயிப்பார் உங்க வாழ்க்கையில. ஷபோரா. அவருடைய வசனம் ஜெயிக்கும். ஷமாரா ஷாந்த ரோ கபாலா ஷாந்தலா. ஹalleluya 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 ஹalleluya. மகிமை தண்ணீர், மகிமை தண்ணீர், ஜீவ தண்ணீரை குடித்துக் கொள்ள. சுத்தமான தண்ணீரை குடிங்கள், குடிங்கள். ஹalleluya. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றதே, வழிந்து ஓடுகின்றதே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏராளமானவர்களுக்கு, ஏராளமான ஜனங்களை நீ தேற்றுகிற தேவன். ஆண்டவரே, நம்முடைய சபையை திருப்தியாக்குற தேவன். நம்முடைய தண்ணீரை அனுப்பி ஆண்டவரே ஆறுதலை கொடுக்கிற தேவன். இந்த போன் பிரேயர்ல நான் விசுவாசிக்கிற அநேகர கண்ணீரை நீங்க தொடச்சிட்டு ஆறுதல் படுத்திட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ நம்முடைய வேலையை முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. மக்கே மகிமையை செலுத்துகிற ஆண்டவரே. இனி ஒரு புதிய பார்வை ஆண்டவரே, புதிய தரிசனம், புதிய தெம்பு, புதிய சந்தோஷம், புதிய மகிழ்ச்சி நீங்க கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பழையெல்லாம் ஒளிந்து போயிட, எல்லாம் புதிதாகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதா. ஆமென். நன்றி 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 நன்றி.